மற்றும் ஊழியம் இவைகளிலே சமநிலையாக காணப்பட வேண்டும். சிலர் குடும்பத்தை பார்த்து பார்த்து குடும்பத்தையே கவனித்துக் கொண்டிருந்து தேவனுடைய ஊழியத்தை விட்டு விடுவார்கள். சிலர் ஊழியம் 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 என்று சொல்லி குடும்பத்தை கை கழுவி விடுவார்கள். ஆனால் அப்படி இருந்தால் நாம் ஒரு சமநிலையான ஒரு கிறிஸ்தவர்களாக அல்லது சமநிலையான ஒரு ஊழியனாக காணப்பட முடியாது. வேதவசனம் என்ன சொல்கிறது? 1 தீமோத்தேயு 3:5 வாசிக்கிறோம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று கேட்கிறது. ஆகையினால் நான் என்னுடைய குடும்பத்தையும் விசாரிக்க வேண்டும், என் தேவனுடைய ஊழியத்தையும் எடுத்து நடத்த வேண்டும். இவைகள் இரண்டும் தராசிலே சமன் செய்யப்பட்ட ஒரு அளவிற்கு இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு என்ன செய்தார்? இயேசு தனது பரம தந்தைக்கும் தனது